உங்க 2 பேருக்கும் படிக்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்ப என்ன நடக்குது? இப்படியே போச்சுன்னா ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். உனக்கும். என்னது? பாட்டி கண்டிப்பா இல்ல. எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம். நான் நல்லா படிப்பேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போவேன். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இப்பவே பாத்துக்கோங்க பாட்டி, நான் இப்படித்தான் பண்ணுவேன். ஏண்டி, உனக்கு இந்த அளவுக்கு அறிவிலா இல்லையே? யார் இந்த விஷயத்தை எல்லாம் உன் மனசுல ஏத்துறது? சொல்லு. இது நடக்க வேண்டியதுதான் பெரியத்த. இதுதானே ஆரம்பம். இன்னும் போக போக பாருங்க என்ன நடக்குதுன்னு. நீங்க என்ன சரி தப்பு பேசினாலோ திட்டினாலோ எனக்கு கவலை இல்லை. ஆனா உண்மை என்னன்னா, இந்த பொண்ணு உங்க சின்ன மருமகளா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம குடும்பமே மாறி போச்சு. பால்ட்டு, நீ ஆபீஸ்க்கு ஒரு நேரம் ஆயிடுச்சு இல்ல? காலையிலேயே இது என்ன பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்க? போ, நேரத்துக்கு ஆபீஸ் போய் சேரு. வீணா குடும்பத்துல சண்டை மூட்டி விடுறது நல்ல விஷயமா என்ன? என்ன சொன்னீங்க பெரியத்த? நான் இந்த வீட்டுல சண்டையை முட்டி விடுறேனா? நான் சொன்னேன்ல உன்கிட்ட பேச மாட்டேன்னு. குழந்தைங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, போ ஆபீஸ்க்கு போ. போல்டு, உன்னோட பெரியத்தைக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா இருக்கட்டும், விட்டுடுப்பா. ஏன் தேவையில்லாம அவங்க கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற? அவங்களுக்கு உன் தேவை இருந்தப்போ ஒவ்வொரு நிமிஷமும் உன் பேரை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. இப்போ போல்ட்டுங்கிற பேர் கூட அவங்க காதுல உறுத்தும். தாக்கூர் அண்ணே, நாங்க 2 பேரும் பேசுறப்போ நீங்க நடுவுல வரீங்க. குழந்தைங்க மனசுல விஷத்தை கலக்கிறது நல்லதா? எங்க ஒரே வீட்டுல தான் இருக்கும், தினமும் ஏன் சண்டை போடணும்? அப்புறம் உங்களுக்கு இதை யாரு சொன்னது? போல்ட்டு பேரை கேட்டாலே எனக்கு காது உறுத்துதுன்னு இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்றீங்க. நான் என் பேத்திகளோட பேசிட்டு இருக்கேன். அவன் நடுவுல வர வேண்டிய அவசியம் என்ன? ஏ மிட்டாய், சொல்லு, நீ என்ன பண்ண போற? ஆமா, நானும் படிச்சு அக்கா மாதிரி வேலைக்கு போவேன். ஆமா, குடும்பத்தோட பாரம்பரியங்கள்லாம் அழிச்சிருங்க. போங்க குழந்தைங்களா, போய் படிங்க. சரி பாட்டி, நான் படிக்க போறேன். நல்லா படி. இவங்க எல்லாரும் சாப்பிட வந்துடுவாங்க. ஆனா நீ ஒரு வேலை பண்ணு, சீக்கிரமா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறு. இல்லக்கா, நான் காய் நறுக்கிறதும் சமைக்கிறதும் மட்டும் பண்றேன். எப்படி இருந்தாலும் போல்ட்டு அண்ணன் சாப்பிட உட்காருவாரு. என்ன பார்த்தாருன்னா பாதியிலேயே சாப்பாட்டை விட்டுட்டு எழுந்து போயிடுவாரு. அட, ஏன் சிரிக்கிறீங்க? உண்மையை தானே சொல்றேன். பாத்தீங்கல்ல, காலையிலேயே என் பேரை இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆஹானா, என் புருஷனுக்கு உன் பேரை இழுக்காம பொழுதே விடியாது. மெதுவா சொல்லு. இப்போ உன் கணவர் கேட்டுட்டு இங்க மட்டும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளவுதான். சரி ஓகே, இன்னைக்கு நானே சாப்பாடு பரிமாறிடுறேன். சரியா? அக்கா, இதை கொடுங்க, நான் வச்சுட்டு வரேன். ஓடிடுங்க. சரி. சாப்பாடு ரெடியா? அண்ணா, இப்ப எப்படி? இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப அவங்க அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, முதல்ல அவங்க மனசு நிறைஞ்சதும் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுவாங்க. இவ வரதுக்கு முன்னாடி எப்போ நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும். நம்ம வீட்டோட சாப்பாட்டு நேரத்தையே மாத்தி வச்சுட்டா இவ. ஏண்டா போல்ட்டு, இவ்வளோ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டைம் பாருப்பா. 9 மணி ஆகுது. நாம தினமும் 9:15க்கு தானே சாப்பிட உட்காருவோம். லேட் ஆகலையே, வா போலாம். தெரியுமா, சில நேரம் எனக்கு தோணும், பெரிய அண்ணன் இருக்கார்ல, அவரோட பாத தூசியை என் நெத்தியில வச்சுக்கலான்னு. அந்த ராமர் மாதிரியே. பாருங்க, எவ்வளவு நல்ல மனுஷன். கடவுள் இவருக்கு பணம் கொடுக்கலனாலும் பணத்தை காட்டிலும் பெரிய நல்ல மனசு கொடுத்திருக்காரு. எவ்வளவு நல்லவர். ஆனா இன்னொரு பக்கம் இந்த மகிஷாசூரன், அதாவது என் புருஷன், எருமையில உட்காந்து என்ன அடிக்கிறதுக்கே ஓடி வருவாரு எப்ப பார்த்தாலும். ஆமா, ஒரு விஷயம் சொல்லட்டாக்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா உங்க புருஷன், அதாவது போல்ட்டு அண்ணன், உங்களை விட வயசுல பெரியவர். அவரை பத்தி இப்படி சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும் என்னை விட பெரியவர்னு. அதனாலதான் மரியாதை கொடுக்குறேன். இன்னைக்கு வர அவர் என்கிட்ட ஒழுங்கா பேசியிருக்காரா? ஒரு தடவை கூட பேசல. அட, ஆஹாஹா அக்கா, இப்பெல்லாம் அவங்க தைரியம் அதிகமாயிட்டே போகுது. என்ன விஷயம்? அது உங்களுக்கு தெரியுது இல்ல, உங்க கணவர் இங்க பக்கத்திலேயே தான் இருக்காருன்னு. சின்னவளே, தினமும் ராத்திரி என்ன போல நீயும் அடி வாங்கினா ஒரு நாள் உனக்கும் இந்த மாதிரி தைரியம் வந்துடும். புரியுதா? தெரியுமா அக்கா, நேத்து ஜென்மாஷ்டமி பூஜை இவ்வளவு நல்லபடியா நடந்தது இல்ல. இவருக்கு வயிறு எரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன போட்டு அவ்வளவு அடி அடிச்சாரு. தன்னோட கோபத்தை எல்லாம் என் மேல இறக்கிட்டாரு. சரி அக்கா, நான் போய் சாப்பாடு பரிமாறுறேன். அம்மா, குட் மார்னிங்.
நல்லா இரு. உங்க உடம்பு நல்லா இருக்கா? நான் நல்லா தான் இருக்கேன். உன் ப்ரமோஷன் பரீட்சைக்கு படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு? படிச்சுட்டு தானேப்பா இருக்கு? படிப்பு நல்லா தான் போயிட்டு இருக்கு. நேத்து மட்டும் படிக்க முடியல. நிறைய பேர் வந்திருந்தாங்கல்ல, அதனால களைப்பா இருந்தேன். சீக்கிரமே தூங்கிட்டேன். சீக்கிரமா தூங்கிட்டியா? ஆமா. ஆனா நேத்து மருமக ரூமுக்குள்ள வர ரொம்ப லேட் ஆனதில்ல? அவ சொன்னா உன்னோட ரூம்ல தான் இருந்தேன்னு, பேசிக்கிட்டு இருந்தோம்னு. ஆமாம்மா, கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் இருந்தோம். மருமக ரூமுக்கு வந்தப்போ மணி 12 ஆகிடுச்சு. சரி விடு, போய் சாப்பிடு. பெரியம்மா, பெரியம்மா, அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் வேலைக்கு திரும்பி போகிற நேரம் வந்துருச்சு. லீவும் முடிய போகுது. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. ஆஃபீஸில் இருந்தும் அடிக்கடி ஃபோன் வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் வருவேன். இந்த தடவை 1.5 மாசம் லீவ் போட்டுட்டு வந்திருக்கல, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குல்ல, நீ வீட்டுல குடும்பத்தோட இரேன்பா. இந்த தடவை போகும்போது உன் மனைவியையும் அங்க கூட கூட்டிட்டு போறியா? இல்லை அத்தை, நான் அப்படி எதுவும் சொல்லலை. இல்ல, அது என்னன்னா இங்க தினமும் புதுசா ஏதோ நடந்துட்டு இருக்குல்ல, அதான் கேட்ட, வேற ஒண்ணும் இல்ல. இல்லை அத்தை, இப்போ அப்படி எந்த பிளானும் இல்லை. போய் சாப்பாடு சாப்பிடு. துர்கா அண்ணி, அடகு அண்ணி, ஏன் என்னாச்சு இவ்வளவு காலங்காத்தால? அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல, எங்களுக்கு காலையில வட்டிக்கு விடுறவங்க முகத்துல முழிக்கிறது பிடிக்காதுன்னு. அதுவும் இல்லாம பசங்க வேலைக்கு போற நேரம், உங்ககிட்ட அரட்டை அடிச்சுட்டு இருக்க நேரம் இல்ல. இப்ப வேற எங்கேயாவது போங்க, சாயங்காலம் வந்துருங்க. துர்கா அண்ணி, எனக்கு தெரியும் உங்களுக்கு காலங்காத்தால எங்களை மாதிரி வட்டிக்கு விடுறவங்க முகத்துல முழிக்கிறது பிடிக்காதுன்னு. ஆனா ஆமா, ஒரு பிரச்சனை வந்தா எல்லாரும் எங்களை மாதிரி வட்டி வாங்குறவங்க கிட்டதான் வருவாங்க. இது உங்களுக்கு தெரியும்ல. போறாக்கா, இந்த அடகு சித்தி எதுக்கு இங்க வந்திருக்காங்க இன்னைக்கு? ஆஹானா, இவங்க நம்ம கிட்ட பணம் கேட்க வந்துட்டாங்களா என்ன? ஐயோ இல்லக்கா, நான் பணத்தை மாச கடைசியில தானே வாங்கினேன். இவங்கள்ட்ட இதையும் சொன்னேன், அடுத்த மாசம் முதல் வாரத்துல இவங்களோட தவணையை தந்துருவேன்னு. இவங்களும் சம்மதிச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு தேதி 1 தானே ஆகுது. ஓ கடவுளே, இவங்க நம்மள பத்தி ஏதாவது சொல்லிட போறாங்க. அப்புறம் நம்ம கதி, நம்மள யாராலும் காப்பாத்த முடியாது. நம்ம காலிதான். ஆஹானா, அமைதியா இரு. நம்ம தேவையில்லாம பயப்படுறோம்னு எனக்கு தோணுது. அடகு சித்திக்கு என்ன தெரியவே தெரியாது. நான் பணம் வாங்குனது அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் முக்காடு போட்டு போனேன்ல. அட்ரஸ் கூட தப்பாதான் சொன்னேன். நேத்து கூட இவங்க முன்னாடி தான் போனேன், என்ன கண்டுபிடிக்கலையே. ஆனா இந்த அடகு சித்தி எப்படி வந்தாங்க? எனக்கு கை கால் எல்லாம் நடுங்குது. அமைதியா இருங்க, கவலைப்படாதீங்க. அவங்க என்ன பார்க்க வரல, வேற ஏதாவது வேலையா வந்திருப்பாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. எந்த கஷ்டமா இருந்தாலும் நீங்க நல்லது கெட்டதுக்கு எல்லாருக்கும் உதவி செய்றீங்க. அட வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. டீ குடிக்கிறீங்களா? உங்க வாசப்படியில கால் வச்ச உடனே துர்கா அண்ணி கொடுத்த கசப்பே போதுமா, என் தாகம் முழுசா அடங்கிடுச்சு. அடகு அண்ணி, உங்ககிட்ட கடன் வாங்குறவங்க யாராவது வாங்கி இருக்கலாம். ஆனா எங்க வீட்ல இருந்து யாராவது நகை அடகு வச்சு பணம் வாங்கினாங்களா அப்படின்னா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சத்தமா கூட சொல்ல முடியும். அப்புறம் உங்களுக்கு தெரியும், என் மாமியாருக்கு காலையில வட்டிக்கு கடன் கொடுக்கறவங்க முகத்துல முழிக்கிறது பிடிக்காதுன்னு. அதே பழக்கம் இன்னும் இந்த வீட்ல இருக்கு. நான் உங்களை வர வேண்டான்னு ஒன்னும் சொல்லலையே. நான் உங்ககிட்ட சாயங்காலம் வாங்கன்னு மட்டும்தானே சொன்னேன். பசங்க வேலைக்கு போறாங்க, சாப்பிடுற நேரம், உங்ககிட்ட அரட்டை அடிச்சுட்டு இருக்க நேரம் இல்ல. அப்புறம் இப்போ டாக்கூர் அண்ணி உங்களை டீ குடிக்க சொல்லிட்டாங்க. டீ குடிச்சிட்டு வசூலுக்கு போங்க. இந்த வீட்டுல நீங்க வசூல் பண்ண எதுவும் இல்ல. யார் சொன்னது இந்த வீட்ல எனக்கு வசூல் பண்ண எதுவும் இல்லைன்னு? யார் உங்ககிட்ட சொன்னது? உங்க வீட்ல உள்ளவங்க கஷ்டத்துல என்கிட்ட நகைய அடகு வச்சு பணம் வாங்கலன்னு. உங்க சின்ன மருமகதா என்கிட்ட அவ நகைய அடகு வச்சு 50,000 ரூபாய் வாங்கி இருந்தா. உங்களோட ஜென்மாஷ்டமி பூஜைக்காக. ஒரு நிமிஷம் சித்தி, என்ன சொல்றீங்க? நீங்க யாரை பத்தி பேசுறீங்க? நான் உன்னோட பொண்டாட்டி விஷயத்தை தான் சொல்றேன்.
ஏதோ என்னோட நல்ல நேரம் நல்ல வேலையா எனக்கு சீக்கிரமாவே தெரிஞ்சிருச்சு. இல்லனா உன் மனைவி என்கிட்ட பொய்யான பேரும் அட்ரஸும் கொடுத்துட்டு வந்திருந்தா என் பணமே போயிருக்கும். அட எந்த மாதிரி ஒரு ஏமாத்துக்கார பொண்ண நீங்க உங்க வீட்டு மருமகளா கொண்டு வந்திருக்கீங்க? சீ 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 சீ, நல்ல குடும்பத்து மருமகள் எல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்கல்ல. நில்லுங்க. எங்க வீட்ல யார் நகையை அடகு வச்சு உங்ககிட்ட கடன் வாங்குனாங்கன்னு தெளிவா சொல்லுங்க. எங்க வீட்ல எங்களுக்கு தெரியாம எங்க முதுகுக்கு பின்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அண்ணி, உண்மையை மறைக்க முடியாதுல்ல. இந்த பொண்ணு நம்ம பரம்பரை மானத்தையே வாங்கிட்டா. ஆமா, எந்த மாதிரி பொண்ணை நம்ம வீட்டு மருமகளா கொண்டு வந்திருக்க அர்ஜுன்? நகை அடகு வச்சு பணம் கிடைக்கலனா இவ வேற ஏதாவது வழிய கூட முயற்சி பண்ணிருப்பாள்ல பணத்துக்காக. தாக்கூர் அண்ணி, நீங்க என்ன ஏன் சத்தம் போடுறீங்க அண்ணி? நான் உண்மையை தானே சொல்றேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீங்க இது வரைக்கும் ஏன் அமைதியா இருக்கீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க அக்கம் பக்கத்துல சொல்ல மாட்டாங்களா? தெருவுல நமக்கு அவமானம் ஆகாதா? ஆனா நீங்க அவங்க கிட்ட மோசமா நடந்துக்கிறீங்க. உங்க வீட்டு ராமாயணத்தை நிறுத்துங்க. அந்த பொண்ணை கூப்பிடுங்க. புது மாசம் வட்டி பணத்தை கொடுக்கணும்ல. நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு நிச்சயமா தெரியும்ல. ஆமாப்பா, உன் மனைவிய கூப்பிடு. அப்புறம் கேட்டுக்கோ, அவ பொய்யான முகவரி கொடுத்து என்கிட்ட பணம் வாங்கினாளா இல்லையான்னு எல்லா பேப்பரையும் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு சுலபமா என் பணத்தை யாராலும் ஏமாத்த முடியாது. சீ 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 அம்மா, எவ்வளோ மோசமா போயிருச்சு. இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது கஷ்டமாயிடுச்சு. வெளியில தலை காட்ட முடியல. அது அக்கம் பக்கத்துக்காரங்க முன்னாடி எவ்வளோ பெரிய அவமானம். இவ்வளோ பெரிய பூஜை பண்ணுது, இவ்வளோ பேருக்கு பிரசாதம் கொடுத்தது எப்படி? எல்லாம் வட்டி பணத்துல. நம்ம சின்ன மருமக தன்னோட நகையை அடகு வச்சு வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கா. அப்படி என்னதான் தலை போற அவசியம் வந்துச்சு? டேய் பொல்ட்டு, ஒரு தடவை முழு விஷயத்தையும் கேட்க விடுப்பா. என்ன நடந்துச்சுன்னு? இந்து கேட்க என்னதான் இருக்கு? எல்லாத்தையும் தான் அடகு சித்தி சொல்லிட்டாங்களே. அட நில்லு ஒரு நிமிஷம், நான் சின்ன மருமக கிட்ட கேட்கறேன். ஆனா இங்க வா. அம்மா, இதுக்கு முன்னே நீங்க எப்பெல்லாம் அஹானாவை பிறந்த வீட்டுக்கு போக சொன்னீங்களோ நான் எப்பவுமே உங்களை தடுத்திருக்கேன். ஆனா இப்போ அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் தடுக்க மாட்டேன். ஏன்னா அஹானா அவங்க பிறந்த வீட்டுக்கு போகணும்னு நானும் நினைக்கிறேன். சின்ன மருமகளே, பிரியத்த, இன்னும் இந்த பொண்ணை சின்ன மருமகள்னு கூப்பிடுறீங்களா? அந்த தகுதியாவை இழந்துட்டான்னு உங்களுக்கு தோணலையா? ஆனா ப்ளீஸ் நீ வெளியே வா. இவங்க எல்லாம் உன்னை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நீயே வெளியே வந்து பேசலனா எப்படி நடக்கும்? ப்ளீஸ் வெளியே வா. ஆனா போகாதா? அக்கா போய் தானே ஆகணும். சின்ன மருமகளே, அடகண்ணி என்ன சொல்றாங்க? நீ உன் நகையை அடகு வச்சு வட்டிக்கு பணம் வாங்கியிருக்க, அதுவும் பொய்யான பேரு அட்ரஸ் கொடுத்து. உண்மையிலேயே இவங்க கிட்ட போனியா? பிரியத்த, அடகு சித்தி போய் சொல்ல போறாங்களா என்ன? இப்பதானே அவங்க சொன்னாங்க. நான் உன்கிட்ட பேசல, நீ ஏன் குறுக்க வர? அடகு அண்ணி என்கிட்ட பேச வந்திருக்காங்க, என்கிட்ட புகார் கொண்டு வந்திருக்காங்க. நீ நடுவுல பேச வேண்டிய அவசியம் இல்ல. வீட்டு பெரியவளா நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். அதனால நடுவுல யாரும் பேசக்கூடாது. அட டாக்குரணி, இதெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடக்கும் சின்னண்ணே? இந்த சின்ன மருமக நகைய அடகு வச்சு வட்டிக்கு பணம் கொண்டு வந்திருக்கா. அதுவும் ஜென்மாஷ்டமி பூஜையில செலவழிக்க. அதுவும் இதெல்லாம் எதுக்காகன்னா, வெறும் பெரிய எண்ணிக்கண்ல நல்ல பேர் வாங்கணும்னு. சீ 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 சீ, என்ன பேசுறீங்க தாக்குரணி? சொன்னேன்ல நடுவுல யாரும் பேசாதீங்கன்னு. பேசிட்டு இருக்கேன்ல. என்னாச்சு? நீ தானே என்கிட்ட பணம் வாங்க வந்த. நான் கண்டுபிடிக்க கூடாதுன்னு நல்லா முக்காடு போட்டுட்டு வந்ததானே. என்ன நினைச்ச? நீ மாட்டிக்க மாட்டேன்னு நினைச்சியா? என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்க? நீ இவங்க கிட்ட போனியா?
ஆமாத்தே போயிருந்தேன். என்னது? யார்கிட்ட கேட்டுட்டு போனேன்? அண்ணா, என் மேல ஒரு பொறுப்பு இருந்துச்சு. அந்த பொறுப்பை நிறைவேற்ற நான் தப்பு பண்ண வேண்டியதா போச்சண்ணா. ஆனா நான் வேற யாரோட நகையும் அடகு வைக்கல. எங்க அம்மா எனக்கு கொடுத்த 2 வளையல தான் நான் அடகு வச்சேன். அது இந்த வீட்டோட நகை இல்ல. அப்படியே அந்த நகை போனாலும் என்னோட நகை தான் போகும். உங்க யாரோடைய நகையும் போகாது. அண்ணா, அம்மா, அந்த பணத்தால எனக்கு கிடைச்சது இருக்குல்ல, அது எனக்கு அந்த நகையை விட ரொம்ப ரொம்ப பெருசு. அப்புறம் அடகு சித்தி, நான் உங்க பணத்தை திருப்பி தரமாட்டேன்னு திடீர்னு ஏன் தோணுச்சு? இன்னைக்கு மாசத்தோட முதல் தேதி தானே. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, மாசத்தோட முதல் வாரத்துக்குள்ள, அதாவது 7 நாளுக்குள்ள உங்க தவணையை கொடுத்துருவேன்னு. அப்ப இன்னைக்கு ஏன் இவ்வளவு காலங்காத்தால நீங்க வீட்டுக்கே வந்தீங்க வட்டி வாங்க? நான் எந்த அட்ரஸ்க்கு போய் கேட்பேன்? நீ பொய்ய அட்ரஸ் கொடுத்தியே. நீ 1 நம்பர் ஃப்ராடு பொண்ணு. உன்னை பத்தி எனக்கு தெரியலன்னா நான் தப்பான அட்ரஸுக்கு போய் பணம் கேட்க வேண்டியதா இருக்கும். ஆனா நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியமே வந்திருக்காது. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, நானே வந்து உங்க வட்டி பணத்தை கொடுப்பேன்னு. ஓடி போய் கறி. உன்னை போல பொண்ணை எப்படி நம்புறது? என்ன துர்கா நீ? இப்ப உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க தான் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுனீங்களே. நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படல. உங்க மருமகளே உங்க வாயை மூடுற மாதிரி செஞ்சுட்டா. சரி, எதுவோ இருக்கட்டும், என் காசை கொடுங்க. எனக்கும் இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட விருப்பம் இல்லை. சின்ன மருமகளே, சொல்லுங்க அம்மா. இவ்வளவு பெரிய தப்பு எப்படி ஆச்சு? இப்ப புரிஞ்சதா? நான் இந்த பொண்ணை பத்தி சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த பொண்ணு உங்களுக்கு தப்பான மாத்திரை கொடுத்ததா என் மேல பழி போட்டால. நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ நிரூபணம் ஆயிடுச்சுல யார் எப்படின்னு. கரியத்த, அர்ஜுன் சரியாதான் சொல்றான். இப்போ இந்த பொண்ணு நிரந்தரமா அவங்க அம்மா வீட்டுக்கு போற நேரம் வந்துருச்சு. நீங்க உத்தரவு மட்டும் கொடுங்க. கொழுந்தனாரே, அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா அவ? நீங்க இந்த அளவுக்கு திட்டுறீங்க? ஏய் பெரிய மருமகளே, நீ ஏன் நடுவுல பேசுற? ஏன் பேசக்கூடாது சித்தி? பொறுப்பா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அஹானா மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அத்தியோட ஆசை நிறைவேறணும்னு அவ இதையெல்லாம் பண்ணினா. ஆனா எல்லாரும் அவளையே குத்தி காட்டுறீங்க, எல்லாரும் அவளையே திட்டுறீங்க. நீங்க பண்றது தப்புன்னு தெரியல. என்னோட இந்த தப்புக்கு நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கணும்னா, நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னா, நான் இந்த வீட்டை விட்டு போக தயாரா இருக்கேன். நீங்க எல்லாரும் சொல்லிடுங்க எப்ப போகணும்னு. உன்னால எங்களுக்கு அக்கம் பக்கத்துல எவ்வளவு அவமானமாகும்னு ஏதாச்சும் தெரியுமா? வீட்டு மருமக நகை அடகு வச்சு வட்டிக்கு பணம் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு புரியுதா? என்கிட்ட ஏன் சொல்லல நீ இப்படி பணம் கொண்டு வந்திருக்கேன்னு? ஒரு விஷயம் சொல்லட்டா? இப்போ ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, நான் தனியா இவ்ளோ பணத்தை எங்க இருந்து கொண்டு வருவேன்? ஆனா உங்க பசங்களை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, யாருக்கு எவ்வளவு தகுதி இருக்குன்னு. அப்படியே யாருக்காவது தகுதி இருந்தாலும் அவங்க உதவி செய்ய விரும்பல. துக்குன் அண்ணாவை தவிர. அப்புறம் அத்தை, நமக்கு இவ்வளோ பணம் தேவைப்பட்டுச்சு. ஆனா இவ்வளோ பணத்தை நான் தனியா டுக்குன் அண்ணா கிட்ட இருந்து எப்படி கேட்க முடியும்? என்னோட அந்த 2 வளையல் பீரோல தான் கிடந்துச்சு. இப்போ அதை அடகு வச்சு அதுல உங்க ஆசை நிறைவேறுதுன்னா ஏன் அதை நான் பண்ணக்கூடாது?
அது எனக்கு ரொம்ப முக்கியம் அத்தை. நகை அப்புறம் நேரம் வரும்போது மீட்டுப்பேன்ல. என்னால மீட்க முடியலனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல அத்தை. கிருஷ்ண ஜெயந்தி பூஜை இவ்ளோ நல்லபடியா நடந்துச்சு. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சுது. அதுலதான் என் சந்தோஷம் இருக்கத்து, அந்த நகைகள்ல இல்ல. நீங்க கூட இந்த விஷயத்த மறுக்க முடியாது அத்தை. ஜென்மாஷ்டமி பூஜையால உங்க மனசுக்கு எவ்வளவு நிம்மதி கிடைச்சதுன்னு. பெரியம்மா, நான் இன்னைக்கு உங்ககிட்ட எதுவும் சொல்ல விரும்பல. நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன், உங்க முடிவு மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எப்பவும் யாருக்கும் எந்த தப்பும் நடக்க விட மாட்டீங்க. இன்னைக்கு வர நீங்க எல்லாருக்கும் சரியான முடிவை தான் எடுத்திருக்கீங்க. எனக்கு தெரியும், இன்னைக்கும் நீங்க சரியான முடிவை தான் எடுப்பீங்க. என்ன முடிவு டோக்கணும்னா, எந்த மனைவி தம் புருஷன்கிட்ட விஷயங்களை மறைக்கிறாளோ அந்த பொண்ணுக்கு எப்படி ஏன் மனைவிங்கிற தகுதியை கொடுப்பேன். எனக்கு தெரியும், உங்க ஈகோ ஹர்ட் ஆயிருக்குல்ல, உங்க அகங்காரம் பேசுது. நான் உங்ககிட்டயும் பணம் கேட்டேன். ஆனா உங்ககிட்ட பணம் இருந்தும் கூட நீங்க எனக்கு உதவி பண்ண வரல. நான் சுயமா ஏற்பாடு செஞ்ச உடனே உங்களுக்கு தப்பா தெரியுது. நேத்துல இருந்து நீங்க என்கிட்ட இத்தனை தடவை இதை பத்தி கேட்டுட்டீங்க. அந்த பணத்தை வச்சு இவ்வளவு விஷயங்களை சொல்லி காட்டிட்டீங்க, எச்சரிக்கை கூட கொடுத்துட்டீங்க நீங்க. ஆனா நான் உங்க மனைவி மட்டும் இல்ல, நான் என் மாமியாருக்கு மருமகளும் கூட. அப்புறம் அத்தை சொல்ற வரை நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்.